நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். இன்னொன்று, முதல்ல பிரச்சனை வந்த உடனே நம்ம சைடில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கணும். உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது ஜஸ்ட் லீவ் இட். என்ன அது உன் ப்ராப்ளமாக பார்க்காத. ஏன்னா நம்மளே பார்த்துக்கிட்டீங்களா, இன்னொருத்தருக்கு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக அறிவுரை சொல்லுவோம் தெரியுமா. உண்மையிலேயே நம்மளுக்கு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் டென்ஷன் ஆகிடும். அதனால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ஓரம் வச்சுட்டு யார் ப்ராப்ளமோ சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணினா தான் வெற்றி அடையணும்னா. நகைச்சுவை உணர்வு வேணாம் சார். சார் எந்த இக்கட்டு சிரிச்ச மூஞ்சோடு இருங்க சார், உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். அவ்வளோதான். நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. எப்போ பாரு ஐசியூலேருந்து வெளில வந்த மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறான். ஏன் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இன்னைய லெவலில் இந்தியாவில் மகிழ்ச்சியாக எப்பவுமே இருக்குது சாமியாருங்க மட்டும்தான். எத்தனை கேஸ் போடுங்க, சிரிச்சா மாதிரியே இருக்கிறானுங்க சார். அன்னைக்கு ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வரான், கேஸு சிரிச்சா மாதிரியே வரான். வந்துங்க ஜட்ஜை பார்த்து மங்களம் உண்டாகட்டும்.